அவருடைய உங்களுடைய நினைவுகளை இல்லை, எனக்கு நான் அவரோட ஒரு படம் பண்ண வேண்டியதுங்க. அந்த படம் ஆனால் நடக்கவே இல்லை, அட்வான்ஸோட நின்று போச்சு. ஸோ பாரத் ராஜா அவர்களோட படம் நடிக்கல, அவரோட டிவி சீரியல் கூட நான் நடிக்கலன்னு ஒரு நீங்காத குறை எனக்கு உண்டு. ஆனால் ஒர்க்கு அப்பாற்பட்டு சினிமாங்கிற வகையில் நான் அவரை நிறையா தரம் நாம் சந்திச்சிருக்கிறோம். அவர் வந்து அந்த பயிற்சி கல்லூரி நடத்திட்டு இருந்த போது கூட நிறைய தரம் நான் அவரை பார்த்துருக்கேன். பட் அது எல்லாத்துக்கும் மேலே நமக்கெல்லாம் வந்து கிராமம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு, கிராமம்னா ஸ்டூடியோவில் பெயிண்ட் அடித்த படுதாவுக்கு எதிர வந்து டான்ஸ் ஆடுவாங்கங்கிறத மாற்றி உண்மையான கிராமத்தை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பயணியர். அவர் ஒரு பெரிய முன்னோடி. அவர் எடுத்த படம்லாம் வந்து இதுவே இங்கிலீஷ்லேயோ ஸ்பானிஷ் மொழியிலையோ எடுத்திருந்தா ஆஸ்கர் வாங்கியிருக்கோம். அது தமிழா இருக்கிறதுனால நம்முடைய பொக்கிஷமா அவர் இருக்கிறாரு. எப்பவுமே அந்த பொக்கிஷமா நமக்கு நீங்காத நினைவோட இருப்பாரு. இந்த இழப்பு வந்து நான் இழப்புன்னு நினைக்க மாட்டேன். பாரத்ராஜா அவர்கள் வந்து இழக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவருடைய படைப்புகள். அவரோட ஸ்கூல்ல இப்ப 4th ஜெனரேஷன்ங்க. யோசிச்சு பாருங்க, பாரத்ராஜா அவர்களுடைய நேரடி சிஷ்யர்கள் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, கேரங்கராஜ் போன்றவர்கள். அவங்களுடைய சிஷ்யர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்ரமன், பார்த்திபன், விக்ரமன், அதுக்கடுத்தது பார்த்திபன், அதுக்கப்புறம் KS ரவிக்குமார், அப்படி வந்து ஒரு 4 ஜெனரேஷன்ஸ். அதுக்கப்புறம் KS ரவிக்குமாருடைய இது சிஷ்யர்கள். ஐ திங்க் 5 ஜெனரேஷன்ஸ். தமிழ் சினிமாவில் பாரதி ராஜாவுடைய டச் இல்லாம எந்த படமே வராது. ஒரு படம் எடுத்தாலே இன்னைக்கு அந்த டைரக்டரை பக்கத்துல போய் பார்க்க முடியாது, அவர் பெரிய டைரக்டர். ஆனா இவரு வந்து புது பட டைரக்டரை கூப்பிட்டு வச்சு இந்த படத்தை இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்ற அட்வைஸ் பண்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நடிகரை கூப்பிட்டு இந்த படம் நல்லா நடிச்சிருக்க, என்ன இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இப்ப வந்து அவருடைய இழப்பு இந்த அளவுக்கு சினிமா துறைக்கு பாதிப்பாரு இல்ல, மன்னிக்கணும். கண்டிப்பாக ஒரு சகாப்தம் முடியும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அந்த இழப்பை வந்து நாம இழப்புன்னு நினைக்காம அவங்களுடைய நினைவுகளையும் அவங்களுடைய படைப்புகளையும் கொண்டாடணும். அதனால இவர் இல்லை, இது வந்து யதார்த்தம். தமிழ் சினிமாவோ இல்லை எந்த ஒரு கலையோ ஒரு கலைஞனின் இழப்பால் வாடும், ஆனால் பாதிப்புங்கிறது பெரிய வார்த்தைங்க. ஏன்னா கலைக்கு வந்து அது கிடையாது. கலைக்கு மரணமோ ஜனனமோ கிடையாது. Art will go on. In cinema la சொல்லுவாங்க, the show must go on and the show will go on.